வேண்டும் ஜல்லிக்கட்டு. நம் விவசாயத்திற்காக, நம் கலாச்சார பண்பாட்டிற்காக, நம் வருங்கால தலைமுறைக்காக. இனியாவது மாறுவோம், நம் விதியை மாற்றுவோம். பெருமை கொண்ட எம் தமிழினத்தின் வேர்களை வெட்டி வீழ்த்திட துடிக்கிறது ஆரிய கூட்டம். எங்கள் வேங்கைகளை களமாட விடாமல் வேட்டையாடுகிறது வியாபார கூட்டம். தமிழினத்தின் அடையாளத்தோடு நம்மை வீழ்த்த நம்முடனேயே உறவாடுகிறது யோகிகள் கூட்டம். ஒட்டுமொத்த இந்திய அரசே நமக்கு எதிராக நிற்கும் சூழலில் தமிழன் யார் என்று மீண்டும் உலகிற்கு காட்ட வேண்டிய நேரம். மக்களுக்காக மட்டுமல்ல, எம் இன காளைகளுக்காகவும் களமிறங்குவான் தமிழன் என்று காட்டவும் தான். ஒன்றுபடு தமிழா, உயிர் உள்ளவரை போராடு. புறப்படு தமிழா, புறப்படு. தடைகளை உடைத்து வா, வாடிவாசல் தாண்டி வா. சீண்டியது காளைகளை மட்டுமல்ல, தமிழனின் வீரத்தையும் என்று காட்டிட களமாடவா. ஏறு தழுவுவோம். ஐபிசி தமிழ், உலக தமிழருக்கோர் உறவு பாலம். இது உங்கள் சாட்டை நிகழ்ச்சி. ஜல்லிக்கட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக வந்துள்ளது. ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டு. ஏறு தழுவுதல் அப்படின்னு வரலாற்று ரீதியாகவே தொடர்ச்சியாகவே தமிழர்களுடைய பாரம்பரியத்தோடு ஒன்றுபட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது. இந்த ஏறு தழுவுதல் என்பது எப்படி ஜல்லிக்கட்டு அப்படின்னு மாறினதுன்னா, அந்த காலகட்டத்தில எல்லாம் சல்லிக்காசுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காலனா அரையனான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை விட மிகவும் கம்மியான மதிப்புல இருக்கக்கூடிய காசு. அந்த காசுக்கு நடுவில் துளை இருக்கும், அது வந்து சல்லிக்காசுன்னு சொல்லுவாங்க. இந்த சல்லிக்காசுகளை ஒரு பண முடிப்பாக மூட்டையாக கட்டி மாட்டுடைய கழுத்தில் கட்டி இருப்பாங்க. அந்த மாட்டை அடக்கக்கூடிய வீரர்களுக்கு அந்த சல்லிக்காசு கிடைக்கும். இதுதான் சல்லிக்கட்டு அப்படின்ற பெயர் காரணத்திற்கான ஒரு கதைன்னு சொல்லலாம். இது நாயக்கர் காலத்தில் இருந்துதான் ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு பெயர் மாற்றம் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது இப்ப நடக்கக்கூடிய முறையை விடவும் மாறுபட்டு நடந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்படி காலம் காலமாக பின்பற்றி வரக்கூடிய தமிழர்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், இது எல்லாத்தையும் தடை விதிக்கும் நோக்கில இன்றைய இந்திய அரசு ஒரு தீர்ப்பை 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்தது. 2014ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் இருந்து ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தரமான ஒரு தடை விதிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு வந்துச்சு. இதை தொடர்ந்து இளைஞர்கள் மிகவும் எழுச்சிகரமாக தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடைபெற்று வந்துகிட்டே இருக்குது. இப்ப நீங்க பார்க்கலாம், மெரினா கடற்கரையில் துவங்கிய இந்த போராட்டம்ங்கிறதற்கு மிக முக்கியமான மூலதனம்ங்கிறது அலங்காநல்லூர்ல போடப்பட்டது. மாணவர்கள், இளைஞர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி இங்கே ஒரு மிகப்பெரிய மாணவர் எழுச்சி என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. இளைஞர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது நமக்கு புதிதாக இருக்கலாம், ஆனா தமிழ் சமூகத்தில் இந்த மாதிரியான பல போராட்டங்கள் மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்குது. 1965 துவங்கிய இந்திய எதிர்ப்பு போராட்டம், இந்தியா என்ற ஒரு கூட்டமைப்பு நாட்டிலே தில்லியை தலைநகரமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு அது. இந்த நாட்டில அத்துணை குடிமக்களுக்கும் அத்துணை மொழி பேசியவர்களுக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கு. அதை பறிக்கக்கூடிய வகையில வந்த ஒரு சட்டத்தை எதிர்த்த போராட்டம் தான் அது. மாணவர் எழுச்சியாக வந்த அந்த போராட்டத்தில் மாணவர்கள் முன்னின்ற அந்த போராட்டத்தை நடத்தி மிகப்பெரிய வெற்றியை கண்டார்கள். அவர்கள் அன்று தந்த உயிர் தியாகங்கள் தான் இன்றும் தமிழை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் என்பது 1930 பிற்பகுதியிலிருந்து ஆரம்பித்தது. இன்று தொட்டு அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக தமிழினம் மிகவும் வீறு கொண்டு எழுச்சி கொண்டு இருக்கிறது. 2009க்கு பிறகான அரசியல் படித்தவர்கள் நாங்கள் 1965 மொழி போராட்டத்தை வெறும் மொழி போராட்டமாக, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வெறும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமாக மாற்றிய இந்தியத்தின் நிலையை இந்த ஆண்டு எழுந்த மாணவர் போராட்டம் மாற்றும். நிச்சயம் இப்போராட்டம் வெறும் ஜல்லிக்கட்டுக்கானதாக மட்டுமல்லாமல் இதனுடைய உட்கூறான தமிழ் தேச விடுதலைக்கான போராட்டமாக மாற்றுவோம். தமிழ்நாட்டு விடுதலையே தமிழர்களின் அனைவருக்குமான விடுதலை, உலக தமிழர் அனைவருக்குமான விடுதலை. தமிழ்நாட்டு விடுதலையின் ஊடாக மட்டுமே நமது பண்பாட்டு உரிமைகளை பாதுகாக்க முடியும். அல்லது இந்தியாம் எல்லாத்தையும் மழுங்கடித்து விடும். மீண்டும் ஒரு முறை இந்த தமிழர் இளைஞர்கள் 65 மொழி போராட்டம் போன்ற கதையாக ஆகிவிடாமல் இந்த இன போராட்டத்தை தமிழ் தேச விடுதலைக்காக களமாக மாற்றி அமைக்க வேண்டும். இந்த போராட்டத்தை நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அதே போலவே 1981 ஜல்லிக்கட்டு அப்படிங்கறத மையப்படுத்தி நடந்த ஒரு மிகப்பெரிய கலவரம், மதுரை அவனியாபுரத்தில் நடந்த கலவரம். இந்த கலவரத்தில் மிகப்பெரிய சமூக பிரச்சனை, அதாவது உயர் சாதியை சார்ந்தவர்கள் தான் இதை நடத்தணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கலவரம்லாம் நடந்து அதற்கு பிற்பாடுதான்
இந்த மாதிரி முக்குளத்தோரை சார்ந்தவர்கள் தான் இதை நடத்தணும் அப்படின்ற மாதிரியான மிகப்பெரிய பிரச்சனைங்கிறது நடந்துகிட்டு இருந்துச்சு மதுரை அவனியாபுரத்தில். இதை நம்ம சொல்லியே ஆகணும். அதே போலவே 2011ஆம் ஆண்டு பாலகுமார் அவர்களுடைய மரணத்திற்கு பிற்பாடு நடந்த மாணவர் எழுச்சி, இந்த எழுச்சி என்பது ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக மாணவர்களை ஒன்று சேர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகம் முழுவதும் நடத்தியது. இதுதான் மாணவர்கள் அப்படிங்கிற ஒரு சக்தி எப்படிப்பட்ட சக்திங்கிறத இன்றைய சமூகம் பார்த்திருந்தது. அதற்கு பிற்பாடு இன்று அது மீண்டும் நடந்திருக்கிறது. ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கான தடை, தமிழர்களுடைய வீர விளையாட்டிற்கான தடையை எதிர்த்து மாணவர்கள் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்து இருக்கிறார்கள். இந்த மாணவர்களுடைய இளைஞர்களுடைய எழுச்சி அப்படிங்கிறது தமிழக வரலாற்றில் முதல் முறைன்னு சொல்லலாம். இதற்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து இந்த அளவுக்கு உயர்வாக சொல்லுவாங்க. மேபி நாங்களாம் ஒரு சின்ன பிள்ளையா இருந்ததால் எனக்கு அதை பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய எழுச்சி, ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு தமிழனுடைய அடையாளம் கை வைக்கப்படும் போது, ஏன்னா வழக்கமாக நம்ம மாணவர்களை என்ன சொல்லுவாங்கனாக்கா, இவர்கள்லாம் பொழுதுபோக்கு சார்ந்தவர்கள், சினிமா பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க, சினிமா பார்ப்பாங்க, சோஷியல் மீடியாவை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பொதுப்படையான விமர்சனங்கள் தான் சொல்லப்படுறது உண்டு. அதை உடைச்செறிஞ்சு முதல் முறையாக என்னுடைய அடையாளத்தை கை வைக்கும் போது நான் சும்மா இருக்க மாட்டேன் என்கிற ஒரு எழுச்சியை தமிழகம் எங்கும் 32 மாவட்டங்களிலும், இது ஜல்லிக்கட்டு என்பது ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ளப்பட்டால் கூட என்னுடைய அடையாளத்தின் மீது கை வைக்க நான் விடமாட்டேன் என்கிற ஒரு எழுச்சியை 32 மாவட்டங்களிலும் இன்று கையில் எடுக்கும் போது இயல்பாக இது மாணவர்கள் சார்ந்த போராட்டமாக இல்லாமல் ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு போராட்டமாக மாறி இருக்கிறது. உண்மையில் இந்த போராட்டம் என்று சொல்வதை விட ஒரு இந்த கடற்கரையிலே ஒரு திருவிழா, அதாவது மகிழ்வோடு நாங்கள் இணைந்து எங்கள் உணர்வோடு பங்கேற்கிற ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையிலேயே தமிழக வரலாற்றில் இது முதல் முறை என்று சொல்லலாம். இது ஒரு நல்ல தொடக்கம், நல்ல அறிகுறி, தொடரட்டும். தமிழகம் இதுவரை கண்டிராத பல காட்சிகளை இந்த ஒரு 2-3 வாரங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதான் உண்மையும் கூட. ஏற்கனவே மெரினால ஜல்லிக்கட்டை வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய பேரணி அப்படின்னு சொல்லும்போது ஒரு 1000 பேர்ல பிளான் பண்ணி அது ஒரு 10,000 15,000 வரலையும் தொட்டு அத்தனை பேரும் இங்கே பேரணி போனதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நடந்தேறிய காட்சிகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். எப்படியாவது இந்த முறை ஜல்லிக்கட்டு தடை நீக்கப்படும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த வேலையில அதுவும் நடக்கல. ஸோ அதைத் தொடர்ந்து பல ஊர்கள்லையும் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றக்கூடிய 3 ஊர்கள், அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம், இந்த 3 இடங்கள்லையுமே நடக்க விடாம செஞ்சுட்டாங்க. ஸோ அதையும் குறிப்பாக நேற்றுக்கு அலங்காநல்லூரில் நடந்த அந்த ஒரு போராட்டமானது, அந்த போராட்டத்தினுடைய உக்கிரம் எல்லாரையுமே மிகப்பெரிய அளவில் உலுக்கி எடுத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். நேற்றுக்கு விடிய விடிய சமூக வலைதளங்களில் போடப்பட்ட பதிவுகள் மூலமாக அது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிய வந்துச்சு. ஸோ ரொம்ப சில மீடியாக்கள் தான் இதை கவர் பண்ணுறாங்க அப்படின்றதுமே கூட ஒரு மிகப்பெரிய ஆதங்கமாக இளைஞர்கள் மத்தியில் வெளிப்பட்டுச்சு அப்படின்றதான் உண்மை. இந்த ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கிறதுக்கு தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையில் மெரினாவுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு போராட்டம் நடத்தலாம் வாங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சவர்களையும் வேற எங்கேயுமே விளம்பரப்படுத்தப்படல. அதிகபட்சமாக அந்த வாட்ஸ்அப் மெசேஜா இது எல்லா குரூப்புகள்லையும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே நோக்கமா அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு உடனடியாக அவசர சட்டம் கொண்டு வரணும் அப்படின்றதும் அண்ட் பீட்டாவை தடை செய்யணும் அப்படின்றது தான் அவங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கைகளா இருக்கு. இதுக்கு இன்னும் பெரிய அளவில் யாரும் செவி கொடுக்காட்டியும் கூட மீடியாக்களினுடைய வெளிச்சம் இந்த பக்கம் விழ ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பீட்டா சத்தியமா சொல்லுங்க, உங்க அப்பாவுக்கு தெரியுமா இல்ல எங்க அப்பாவுக்கு தெரியுமா பீட்டான்னா என்ன? யாருக்குமே தெரியாது. அவங்க ஒன்னா வாழ்ந்துட்டு வந்தவங்க. இப்ப புதுசா வந்துட்டு நான் எங்க அப்பாட்ட பேச சொல்றேன், இல்லப்பா ஜல்லிக்கட்டுமே கிடையாதான், பீட்டான்னு வந்து அவங்க நிறுத்திட்டாங்க. எங்க அப்பா முதல்ல என்ன கேட்பாரு, அசிங்கமா ஒரு வார்த்தையை கேட்டு எவன் அவன் பீட்டான் தான் கேட்பாரு. புரியுதுங்களா? ஸோ யாரோ வந்தேரிகள்லாம் நம்மளை ஆளக்கூடாதுங்க. யாரோ வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம்னா பரவாயில்ல, இது நடத்துங்க, மக்களுக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்க, கொள்ளுங்கன்னு. ஆரம்பத்துல இருந்தே தமிழனுக்கு மட்டும் ஒதுக்கி வச்சு இப்ப யோசிச்சு பாருங்க, விவசாயிகளை யோசிச்சுக்கோங்க. என்னைக்காவது நம்ம கேட்டுப்போமா அந்த காலத்துல விவசாயிலாம் சூசைட் பண்ண செத்தான்ட்டு? இப்ப பாத்தீங்கன்னா டெய்லி அவன் செத்துக்கிட்டே இருக்கான். கரும்பு விலையை ஏத்துறாங்கன்னு சொன்னாக்கா நம்ம ஆளுகளே கோவப்பட்டுறாங்க. எப்படி அப்படின்னு அவன் எப்படி வாழ்வான்? விவசாயத்தை பார்க்கணும். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து தாறுமாறா இருக்காங்க. தாறுமாறா, சும்மாலாம் இல்ல, பயங்கர ஃபயரோட இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நாட்டுல இருக்க முக்கியமான விஷயங்களுக்குலாம் அவங்க ஒண்ணு சேர்ந்து குரல் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப இந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டுக்கு இந்த அளவுக்கு நிக்கிறவங்க அதே மாதிரி தமிழ்நாட்டோட விவசாயிகளுக்கும் முன்னாடி நின்று குரல் கொடுப்பாங்கன்னு ஆசைப்படுறேன். எங்களுடைய ஆதரவு கட்டாயமா இவங்க எல்லாருக்குமே இருக்கும். எங்களுடைய கலாச்சாரத்தை அழிச்சிடாதீங்க. இது மிகப்பெரிய வரலாறு, மிக 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 மிகப்பெரிய வரலாறு. அந்த காலத்துல வீரம் வளைஞ்ச மண் ஏன் சொன்னாங்க, இது ஒரே வீர விளையாட்டின்னு ஏன் சொன்னாங்க? சும்மா என்ன, இப்ப நீங்க பாக்குறீங்க ஸ்பெயின்ல எல்லாம் குத்தி சாவடிக்கிறான். நம்மள எவனா போய் பிளேடு போட்டுருவானா ஒரு மாட்டு மேல? அவன் தாங்க எல்லா நாளுமே வளர்த்தான், அவன் தாங்க சோற போட்டு அவனுடைய காலை கூட அவன் விளையாடிக்கிறான். என்கிட்ட காலை கிடையாது, நான் இதை டிவியில தான் பார்த்திருக்கேன். எனக்கே இவ்வளவு வருதுனாக்கா அதோட வாழ்ந்து ஒன்றி வளர்ந்தவனுக்கு எவ்வளவு கோபம் வரும். ஸோ தமிழர்கள் காப்பாற்றப்படணும். இப்ப நடக்கிற நிறைய விஷயங்களை பார்த்தாக்கா இன்னும் கொஞ்ச நாள் ஹிந்தி வந்து பேசணும் ஆக்கிடுவாங்க.
ஓகே நான் லாங்குவேஜ் கூட கத்துக்கிறேன், நாளைக்கு நான் வெளில எங்க போனா எனக்கு யூஸ் ஆகும்ட்டு. என்ன எப்படி நான் ஒழிச்சிக்க முடியும்? ஐயோ நான் தமிழன் இல்ல நான் ஒழிஞ்சிட முடியுமா? நான் தமிழையாயோ நான் தமிழையன் தான் போய் நினைக்க முடியும். ஸோ தமிழர்களுக்காக எங்க வந்திருக்க எல்லா தமிழர்களையும் ஒன்று சேர்த்து நானும் இந்த போராட்டத்தில் பங்கேற்கிறத இங்கே நான் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். இது கட்டாயமா தொடருங்க. என்னைக்கு தமிழர்களுக்காக எல்லாருமே ஒன்று சேர்ற டைம்ல நாங்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து குரல் கொடுப்போம். இதுவரைக்கும் மாணவர் எழுச்சிக்கான வரலாறை பற்றி பார்த்தோம். இப்ப இந்த தடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறை பார்க்கலாம். 1991ஆம் ஆண்டு இந்தியா உலகமயமாதல் அப்படின்ற கொள்கையை கையில் எடுத்ததற்கு பிற்பாடு துவங்கியதுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே. இதற்கு பின்னர் தான் மேனகா காந்தி அவர்கள் அரசியல்ல தனக்குன்னு ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பை வகிக்கணும் அப்படின்னு முன் வர்றாங்க. அப்ப அவங்க கையில் எடுத்ததுதான் அனிமல் வெல்ஃபேர் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது விலங்குகள் நல்ல ஆர்வலர் அப்படின்ற மாதிரி தன்னை முன்னிறுத்திக்கிட்டாங்க. இந்த நேரத்துல தான் சின்னி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவரும் சென்னைக்கு வர்றாரு. அவரும் இந்த மாதிரியான சித்த மருத்துவத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் செயல்பட்டு அந்நிய முதலீடு இருக்கக்கூடிய மருந்துகளை இந்த இந்திய சந்தையில விற்கணும் அப்படின்னு அவர் முன்ன வர்றாரு. இவங்க இருவரும் இணையக்கூடிய அந்த தருணத்துல, அதாவது 2000 தான் பீட்டா அப்படின்ற நிறுவனம் இந்தியாக்குள்ள நுழையுது. இவங்க இந்த தடைக்கு பின்னால் இருக்கக்கூடியவங்க யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சின்னி கிருஷ்ணா அவர்களை சொல்லலாம். அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய நந்திதா கிருஷ்ணா, இவங்க தான் ப்ளூ கிராஸ்ல மிக முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்காங்க. மேலும் ராதா ராஜன், அதாவது RSS சார்ந்தவர், இவரும் மிக முக்கியமான ஒருத்தரா இருக்காரு. அம்பிகா சுக்லா என்று சொல்லப்படக்கூடிய பீப்பிள் ஃபார் அனிமல்ஸ் அப்படின்ற ஒரு NGO, அதுல மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடியவர். மேலும் மேனகா காந்தி அவர்கள், இவங்க 5 பேரும் தான் இதுல மிக முக்கியமானவங்க. இவங்க 5 பேருமே பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். இவங்க தான் 2000 துவங்கி ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தடை செய்யணும் அப்படின்னு முன்ன வர்றாங்க. ஏன் இதை தடை செய்யணும் அப்படிங்கிற பட்சத்துல ஜல்லிக்கட்டு அப்படின்றது நடக்கும் வரைதான் இந்தியால ஏட்டு ரக பால் அப்படிங்கிறது இருக்கும். ஏட்டு ரக பால்ங்கிறது பல நோய்களுக்கு மருந்தாக செயல்படக்கூடிய ஒரு பால். ஆனா A1 ரக பால்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அந்த மாடுகள் உற்பத்தி செய்யக்கூடிய பால்ங்கிறது மிக மோசமான விளைவுகளை கொடுக்கும். இந்த பாலை குடிக்கிறதுனால மிகப்பெரிய அளவுக்கான விளைவுகள் நம்மளுடைய மக்களுக்கு வருகிறது. அதாவது நீரிழிவு நோய், அந்த மாதிரியான நோய்கள் சிறிய வயதிலிருந்தே வரக்கூடிய பேர் ஆபத்து இந்த A1 ரக பால்னால இருக்குது. இதற்கான மருந்தையும் பன்னாட்டு நிறுவனங்கள் இங்க கொண்டு வந்து விற்க ஆரம்பிச்சிட்டான். ஆக மொத்தத்துல பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடக்கூடிய கதையை தான் இங்க இந்திய சந்தையா அவங்க பயன்படுத்தி செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதை இங்க நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாட்டு கம்பெனிகளுடைய ஏஜென்ட்டாக செயல்படுறவங்க தான் இந்த விலங்குகள் நல ஆர்வலர்கள் அப்படின்ற போர்வையில் இருக்கக்கூடிய இந்த 5 பேர் மற்றும் ஒரு சிலர். ஆனா உண்மையிலே அனிமல் வெல்ஃபேர் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்று இந்த ஜல்லிக்கட்டை நடத்தியே ஆக வேண்டும் அப்படின்னு போராடக்கூடிய நாட்டுக்காளை அப்படின்ற ஒரு இனத்தை காப்பாற்றணும் அப்படின்னு போராடி இருக்கக்கூடிய இந்த மாணவர்களை தான் நம்ம குறிப்பிடும். 2000ஆவது ஆண்டில் இருந்து ஜல்லிக்கட்டு மீதான பார்வை இந்த பீட்டாவுக்கு விழுக ஆரம்பிச்சது. அப்பையிலிருந்தே தொடர்ச்சியான பிரச்சாரங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க, ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி. 2004-05 அதற்கு பிறகுதான் ஒரு வழக்கானது உயர்நீதிமன்ற கிளை மதுரை கிளைக்கு போகுது. இந்த கிளையில போனதுக்கு பிறகுதான் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கணும் அப்படின்ற கோஷம் எழும்ப ஆரம்பிக்கிறது. 2008 வரையிலும் தொடர்ச்சியாக நம்ம உயர்நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இந்த மாதிரி வழக்குகளை எல்லாம் சந்திச்சுதான் இந்த ஜல்லிக்கட்டுங்கிறத நடத்தி வந்துகிட்டு இருந்தோம். அதற்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக 2009ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு சட்டம் ஒன்று ஒழுங்குமுறை சட்டமானது தமிழக அரசினால பிறப்பிக்கப்பட்டது. அந்த சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, மாடுகளை பிடிக்கும் பொழுது அவங்களுக்கு மருத்துவ ஆய்வுகள் செஞ்சிருக்கணும், மாடுகளுக்கு மருத்துவ ஆய்வுகள் செஞ்சிருக்கணும். இந்த மாதிரி பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. இந்த பல கட்டுப்பாடுகளை தொடர்ந்து 2 ஆண்டுகள் இந்த ஜல்லிக்கட்டானது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடந்துகிட்டு தான் வந்துட்டு இருந்துச்சு. 2011க்கு பிறகுதான் இது மீண்டும் எழும்ப ஆரம்பித்தது. இதற்கு பிறகுதான் சட்டமானது இயற்றப்பட்டு ஜெய்ராம் ரமேஷ் அப்படிங்கிறவர், அதாவது மத்திய அரசில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், இந்த அமைச்சர் என்ன பண்ணாருன்னா காட்சிப்படுத்தக்கூடிய விலங்குகள் பட்டியல்ல இருந்து காளை மாடை நீக்கிட்டாரு. அதனால காளை மாடை வச்சு நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு மாதிரியான எந்த ஒரு விளையாட்டிற்கும் அனுமதி இல்லை அப்படின்ற ஒரு சட்டமானது இந்திய அரசால பிறப்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு மறுபடி நாங்க ஒரு ஒழுங்குமுறை சட்டம் வச்சிருக்கோம், அதை வச்சு இதை நடத்திக்கிறோம் சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் சென்று உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு இறுதி கட்டத்துல போய் தான் இந்த விளையாட்டுங்கிறது தொடர்ச்சியா நடந்து வந்துட்டு இருந்துச்சு. 2014ஆம் ஆண்டு இந்த ஆண்டு தான் இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது நடத்தவே கூடாது அப்படின்ற மாதிரியான தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தினால வழங்கப்பட்டது. இதற்கு பின்னால் இருந்த செயல்பட்ட NGO அமைப்புகள்ல மிக முக்கியமா சொல்லணும்னா PFA, பீப்பிள் ஃபார் அனிமல்ஸ் மற்றும் பீப்பிள் ஃபார் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பீட்டா அமைப்பை சொல்லலாம், கியூபா அமைப்பை சொல்லலாம், FIPA அமைப்பை சொல்லலாம். இந்த மாதிரி பல அமைப்புகள் ஒன்றாக இணைந்து, அதாவது வெளிநாட்டு நிறுவனத்திடமிருந்து நிதி உதவி பெறக்கூடிய இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து போட்ட சதி வலையின் காரணமாகத்தான் இந்த ஜல்லிக்கட்டு என்பது தடை செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ் மண்ணுல, தமிழர் கடல்ல நெருப்பா பல லட்சக்கணக்கான, சொல்ல போனா 1 கோடியை தொடுமான்னு தெரியல, அப்படி நினைச்சு பார்க்க முடியாத அந்த கடலை தாண்ட சுனாமி கூட்டமாக இன்னைக்கு ஒரு புலி கூட்டமே
இன்னைக்கு எழுந்து நின்று தமிழ் மண்ணுல இந்திய அதிகார வர்க்கத்துக்கு எங்களுக்கு உரிமை கொடுக்கறியா, இல்லாட்டி போனா இந்த தேசத்துல நாங்க இருக்கணுமா வேணாமாங்கிற ஒரு பெரும் எழுச்சி மிக்க ஒரு புரட்சி போராட்டத்துல இன்னைக்கு இங்க நின்றுட்டு இருக்கோம். ஒரே ஒரு விஷயம்தான், இந்த போராட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே என்னுடைய தமிழீழ உறவுகள், புலம்பெயர்ந்த உறவுகள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், நான் பகிர்ந்திருந்தேன். இந்த போராட்டம் நடக்கும், ஏறுதழுதல் விளையாட்டு நடந்தே தீரும், ராணுவமே வந்தால் நடக்கும். மதுரைக்கு போய் நான் போராட போறேன்னு போராட போறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு தான் போனேன். அங்க போன போது நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு தான் போனேன். எங்களுடைய புலி சகோதரர்கள், எங்களுடைய அண்ணன்கள், எங்களுடைய அக்காக்கள் போருக்கு போகும்போது திரும்பி வரமாட்டோம், வெற்றி செய்தி வரும்னு போனது போலதான் நான் போனேன். ஆக நான் அங்க நின்னு போராடும் போது, என்ன காவல்துறை அடிக்க வந்த போது நான் ஓடாம நின்னு என்ன அடிச்ச போது சீர்ன அந்த சீற்றம்ங்கிறது என் தலைவன் கத்து கொடுத்தது. ஆக அந்த விழுந்த அந்த அடி இன்னைக்கு எங்களுடைய உறவுகள், எங்களுடைய தமிழர்கள் கோடிக்கணக்கான புலம்பெயர் தேசத்திலும், எங்களுடைய ஈழ மண்ணிலும், எங்களுடைய தாய் தமிழகத்திலும் இருக்கிற கோடிக்கணக்கான எங்களுடைய உறவுகளுடைய மேல விழுந்த ஆயிரம் அடிகளாக இன்னைக்கு எல்லா நாடுகளிலும் ஒரு தமிழர் போராட்டம் நடக்குதுன்னா இந்த போராட்டம் மட்டும்தான் எங்களுக்கான உரிமை போராட்டம். பீட்டா அமைப்புக்காரங்க வந்துட்டு மிருகங்களை வதைக்கிறாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா 4 வருஷமா நாங்க வந்துட்டு சரி விளையாட்டுத்தனமா தான் சொல்றாங்க சொல்லிட்டு நாங்கள விட்டுட்டோம். ஆனா இந்த தடவை வந்துட்டு அவங்க வந்து பீட்டா அமைப்பு உள்ள கொண்டு வரணும், மிருகவதைன்னு சொல்றோம். என்னங்க மிருகவதை? நாங்க என்ன மிருகவதை பண்ணிட்டு இருக்கோம்? மிருகவதை பண்றவங்க தான் மாட்டு பொங்கல் கொண்டாடுறோமா, மாடுகளுக்கு தனியா ஒரு விழா எடுத்து நடத்துறோமா சொல்லுங்க? நாங்க வந்து மிருகவதை பண்ணல. எங்க குல இளைஞர்கள், எங்கள் தமிழர்கள் வந்து காளை அடக்குனாதான் வீரன் அவன். அதனால அது கலாச்சார பாரம்பரியமான விளையாட்டு, அதை வந்து தடை செய்யன்னு சொல்லும் போது நாங்க வந்துட்டு அவங்கள ஊக்குவிக்க தான் செய்யணும். இது வந்து ஒரு தமிழ் இனத்தோட ஒரு அடையாளமா இருந்துட்டு ஜல்லிக்கட்டு. இதை தொடர்ச்சியா தமிழக மத்திய அரசு வந்து தமிழர்களுக்கு உரிமையை மறுத்துட்டு வந்துட்டு இருக்கு, நம்மளோட அடையாளத்தையே மறுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜல்லிக்கட்டுங்கிறது நம்மளோட பாரம்பரியம். ஜஸ்ட் நாட் அ ஃபைட் ஃபார் ஜஸ்ட் அ ஸ்போர்ட். இது வந்து ஒரு விளையாட்டு கிடையாது, கல்ச்சுரல் ஐடென்டிட்டியா நாங்கள் பார்க்குறோம். கலாச்சாரத்தோட குறியீடு, எங்களோட தமிழ் இனத்தோட இது ஒரு குறியீடாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஜல்லிக்கட்டுங்கிற பாரம்பரியமே நடந்துட்டு இருக்கு, 10,000 ஆண்டுக்கு மேலே வரலாறு இருக்கு. இதை வந்து தொழில் வளர்ச்சிக்காகவும் பிசினஸ் மோட்டிவாகவும் கார்பரேட் கைக்கூலியாக தான் மோடி அரசு செயல்பட்டு இருக்கு. இது வந்து யூஎஸ்ல வந்து டைரி பிசினஸ் வந்து பெரிய $60 பில்லியன் பிசினஸ். ஸோ அவங்க கூட கை ஒத்தி இங்கே வெட்டினரி பிசினஸ் கொண்டு வரக்காகவும் நாட்டு மாடுகளை அழிச்சு புதுசாக கொண்டு வர இனவர்த்தி பண்ணி இவங்க பண்ண மாடு மாதிரி இருக்க எதையும் ஒன்று கொண்டு வரக்கதான் பண்ணிருக்காங்க. ஜனவரி 16 கூட இங்கே 50 மாடு டென்மார்க்லேருந்து வந்து எழுந்திருக்கதா நம்பிக்கைகரமான தகவல் வந்திருக்குது. ஸோ இனவர்த்தி பண்ணி அவங்க பிசினஸ்க்குள்ள கொண்டு வரக்கான முயற்சியாக தான் இதை பார்க்குறோம். ஸோ இதை நாங்கள் தடை பண்ணுவோம், இதை கண்டிப்பாக நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். இது வந்து எங்கள் பாரம்பரியம், இதை வந்து யாருக்குமே உரிமை கிடையாது. சுப்ரீம் கோர்ட் வந்து சுப்ரீம் கிடையாது, மக்கள் தான் சுப்ரீம். இங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஒரு காளை மாடை வளர்த்ததை பற்றி தெரியாது, இங்கே குழந்தை மாதிரி வளர்த்து யாரும் வதை பண்ணுறது கிடையாது. புல் டேமிங் வந்து இப்போ வதையெல்லாம் கிடையாது. செத்து போன காளைக்கு ஊர்காலைக்கு வந்து கோயில் கட்டி கும்பிட்டு இருக்காங்க எங்கள் தமிழனுங்க. ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியும். உலகத்திலே மாட்டு பொங்கல், மாடுக்கு பொங்கல், சாமி கும்பிட்டு பொங்கல் கொண்டாடுற ஒரே இனம் தமிழ் இனம் மட்டும்தான். ஸோ எங்களுக்கு வந்து சொல்லித்தர வேணாம் எதை எப்படி பார்த்துக்கணுன்ட்டு, எங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. எங்களோட கலாச்சார குறியீடை வந்து அழிக்கிறதுக்கு யாரையுமே விட மாட்டோம். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்துகிற நிரந்தரமாக எங்களுக்கு அனுமதி தரணும். சுப்ரீம் கோர்ட் தடை விதித்தாலும் மீறி நடக்கும், சிட்டிலையும் நடக்கும். இனிமேல் இத்தனை ரூரல் ஏரியாவில் நடந்துட்டு இருந்தது, இனிமேல் சிட்டிலையும் நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம். ஜல்லிக்கட்டை உடனே நடத்த வேண்டும், பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் தன்னெழுச்சியாக மாணவர்களும் இளைஞர்களும் இன்றைக்கு கிளர்ந்தெழுந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். மாணவர்கள் இளைஞர்களுடைய இந்த தன்னெழுச்சியான இந்த போராட்டத்தை நான் வரவேற்கிறேன். அவர்களுடைய அந்த போராட்டம் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். தொடர்ந்து தமிழகத்துடைய உரிமைகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிற காரணத்தினால், தமிழகம் வஞ்சிக்கப்படுகிற காரணத்தினால் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு இந்த இளைஞர்களுடைய மாணவர்களுடைய இந்த மாபெரும் எழுச்சி. எனவே இதை மத்திய மாநில அரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய அரசு நினைத்திருந்தால் ஜல்லிக்கட்டை இந்த வருடம் நடத்தியிருக்க முடியும். அதற்கு நிறைய அவகாசம் இருந்தது. ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக, ஒரு அவசர சட்டத்தின் மூலமாக இந்த ஜல்லிக்கட்டை நடத்தியிருக்கலாம். ஆனால் அதற்கான முயற்சியை மத்திய அரசு எடுத்திடவில்லை. தொடர்ந்து நாங்கள் ஜல்லிக்கட்டை நடத்துவோம் என்று நம்பிக்கையை தந்து கடைசி நேரத்தில் ஏமாற்றி இருக்கிறார்கள். இந்த அரசு பொறுப்பேற்ற 2.5 வருட காலத்தில் நூற்றுக்கணக்கான அவசர சட்டங்களை இந்த அரசு நிறைவேற்றி இருக்கிறது. எனவே இத்தகைய ஒரு அரசிற்கு
இந்த விஷயத்தில் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வருவது ஒரு பெரிய ஒரு விஷயம் அல்ல. ஆனால் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்பதை நோக்கமாக கொண்டிருக்கிற காரணத்தினால், பீட்டா அமைப்பிற்கு ஆதரவு தொடர்ந்து மோடியினுடைய அரசு தந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான முயற்சியை மோடியினுடைய அரசு எடுத்திடவில்லை. எனவே இப்போது ஏற்பட்டிருக்கிற தமிழக மக்களுடைய இந்த பேரெழுச்சியை பார்த்ததற்கு பிறகாவது உடனடியாக தாமதம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் அவசர சட்டத்தை கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான வழிவகைகளை செய்திட வேண்டும், நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் என்று நான் மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கானது 2008ஆம் ஆண்டும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றங்களுக்கு சென்று வந்தது. அதற்கு பிறகுதான் தமிழக அரசு ஒரு சட்டம் இயற்றுது. ஜல்லிக்கட்டு ஒழுங்குமுறை சட்டம் 2009 அப்படிங்கிற அந்த சட்டம். இந்த சட்டத்தின் அடிப்படையில 36க்கும் அதிகமான செக்லிஸ்ட் வந்து வைக்கிறாங்க. இந்த செக்லிஸ்ட்ல என்னென்னலாம் இருக்குதுன்னா, ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு விளையாட்டு நடைபெறணும்னா அதற்கு முன்னாடி ப்ரீ மேட்ச் செக்அப் மற்றும் அதற்கு பிறகு போஸ்ட் மேட்ச் செக்அப் அப்படிங்கிறது நடத்தியாகணும். இந்த செக்அப் ஆனது 2 பேருக்குமே, அதாவது அந்த போட்டியில பங்கேற்பதற்காக வரக்கூடிய மாடுகள், காளைகள் அதுக்கும் நடத்தணும், மாடுபிடி வீரர்கள் 2 பேருக்குமே நடத்தணும். இந்த காளைகளுக்கான செக்அப்ல என்னெல்லாம் எடுக்கப்படுதுன்னா, பல்லு முதல் வால் வரையிலும் அதோடைய பிறப்புறுப்பு மற்றும் எல்லா இடத்தையுமே செக் பண்ணுவாங்க. அதாவது அந்த காளையானது நார்மலான ஒரு மனநிலையில தான் இருக்குதா, இல்ல ஏதாவது போதைப் பொருள் எதுவும் கொடுத்திருக்காங்களா, இல்ல இந்த மிளகா பொடி அந்த மாதிரி இவங்கள குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி வெறியூட்டும் விதமாக ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்களா அப்படின்னு இந்த செக்அப் எடுக்கப்படுது. அது அந்த அந்த விளையாட்டு முடிந்ததற்கு பிறகும் அந்த மாடு மேல அந்த சேம் செக்அப் எடுக்கப்படுது. எதனாலனா, வாடிவாசலுக்கு போகக்கூடிய அந்த சூழல்ல இந்த மாதிரியான வெறியூட்டும் விதமாக இருக்கக்கூடிய மிளகா பொடியை போறது இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காங்களா அப்படிங்கறத உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 செக்அப்பே எடுக்கப்படுது. இந்த 2 செக்அப்பையும் எடுக்கிறது யாருன்னா, அந்த மாவட்டத்துடைய வெட்டனரி டாக்டரா இருக்கவர் தான் எடுக்கிறார் மற்றும் கலெக்டர் அவருடைய முன்னிலையில தான் இந்த செக்அப் ஆனது எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. மேலும் இந்த காளை மாடை அடக்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள் அவங்க போதையில் இருக்காங்களா, அவங்களுடைய இரத்த அழுத்தம் எப்படி இருக்குது, இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு பிறகு அவங்களுக்கு இதனால எதுவும் பாதிப்பு வருமா, இந்த மாதிரியான முழுமையான செக்அப் எடுக்கப்பட்டு தான் இந்த விளையாட்டுக்குள்ளேயே அனுமதிக்கப்படுறாங்க. காளை மாடுகள் இந்த ப்ரீ மேட்ச் செக்அப் முடித்ததற்கு பிறகு அவங்களுக்கு ஜேகே அப்படின்னு சொல்லி கொம்புல ஒரு எண் தீட்டி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுடைய அடிப்படையில் என்னென்ன வந்துரும்னா, அவங்களுடைய ஓனர் யாரு, அவருக்கு என்ன மாதிரியான அடையாள அட்டையை வச்சிருக்காரு, இந்த மாதிரி முழுமையான விவரம் கிடைச்சிடும். அதே போல இந்த மாடுபிடி வீரர்களுக்கும் ஒவ்வொரு எண்ணானது அவங்களுடைய ஜெர்சியில கொடுத்திருப்பாங்க. இது வச்சு அவங்களுடைய பின்புலம் என்ன, அவங்களுடைய விவரம் என்ன அப்படின்ற எல்லா விஷயமே கொடுத்திருப்பாங்க. இப்படி ஒரு ஒழுங்குமுறை 36 ஒழுங்குமுறைகள் இருக்குது. இது 2009 இருந்து தொடர்ச்சியாக கடைபிடிக்கப்பட்டே வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆண்டிலும் இந்த ஒழுங்குமுறையானது பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு மிகவும் நாகரிகமாகவும் பாதுகாப்பாகவும் நடத்தக்கூடிய ஒரு விளையாட்டா தான் தொடர்ந்து 3 ஆண்டுகள் நடந்துகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. இவ்வளவு பாதுகாப்பையும் தாண்டி உச்சநீதிமன்றமும் மத்திய அரசும் இதற்கு தடை விதிச்சிருக்காங்கன்னா இதற்கு மிக முக்கியமான காரணம் நான் முன்னாடி சொன்ன இந்த சர்வதேச அமைப்புகள், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வர்த்தக ரீதியான வியாபார அரசியல் தான் காரணம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நான் வந்து பொதுவாக நான் சென்னையில் பிறந்து வளர்ந்த பையன். எனக்கு ஜல்லிக்கட்டோட முக்கியத்துவம் என்னன்னு எனக்கு உண்மையாக எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் தமிழர்கள், நான் ஒரு தமிழன், எங்கள் பாட்டன் முப்பாட்டன் எல்லாருமே தமிழ் பேசி தமிழை படித்து தமிழில் வாழ்ந்துட்டு வந்தவங்க. இப்போ ஜல்லிக்கட்டுன்றது வந்து தமிழர்களோட ஒரு அங்கம், அது பிளட்டில் இருக்கிற ஒரு விஷயம் அது. ஓகேங்களா? இப்போ புதுசாக ஒருத்தன் வந்துட்டு இல்லை அதெல்லாம் நீங்கள் பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேன் பண்ணணும்னா எவ்வளோ விஷயங்களை பேன் பண்ணணும்னா, இப்போ இங்கே சென்னையிலேயே தமிழ்நாட்டிலே காத்தாடி விடுறதுன்றது பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த நூலில் கலக்கிற மாஞ்சா வந்து கழுத்து அறுத்துறதுன்னு. குஜராத்தில் கைட் ஃபெஸ்டிவல் நடக்குது. இந்த காத்தாடிக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துகிறான், அவன் பேன் பண்ணிடுவானா? அதனுடைய கலாச்சாரம்னு வச்சுக்கிறான்ல. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்கில் ஆச்சு நீங்கள் ஆளை காலி பண்ணலாம், இது பண்ணுவானுங்களா, பேன் பண்ணிடுவாங்களா? ஜல்லிக்கட்டு என்ன பண்ணிச்சு உங்களை? இப்போ இதை பற்றி பேசுறதுக்கு எவ்வளோ பெரியவங்க பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து தமிழர்களை ஒடுக்குற மாதிரியே இருக்குது. காவேரி தண்ணி தர மாட்டேன்றானுங்க, தண்ணி தரவே மாட்டேன்றானுங்க. முடியாது, சுப்ரீம் கோர்ட்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் முடியாதுன்னதுக்கப்புறம் தர முடியாது. ஒரு நாட்டோட உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை வந்து தூக்கி அடிக்கிறாங்க. ஓகே, நம்ம என்ன நினச்சிப்போம், சரி ஓகே நமக்கு ஏதாவது கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதை வச்சு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கிட்ட இருந்தே சுரண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றும் போது இன்னும் எவ்வளோ நாள் தான்? திடீர்னு நாளைக்கு வந்து என்கிட்ட சொல்லுவான், உங்கள் அப்பா தமிழர் கிடையாது, உங்கள் அப்பா வந்துட்டு எங்கேருந்தோ வந்த ஒருத்தர்னா நான் ஏற்றுக்க முடியுமா? என்னோட வரலாறு எங்கே போச்சு? அப்போ என்னுடைய சந்ததி என்ன ஆகும்? என்னுடைய மொழி எங்கே போகும்? என்னுடைய கலாச்சாரம் எங்கே போகும்? என்னுடைய பண்பாடு எங்கே போகும்? என்னுடைய நாடு என்னங்க ஆகும்? என்னுடைய தமிழ்நாடு என்னங்க ஆகும்? நாளைக்கு வேற இதுன்னு வச்சிருவீங்களா நீங்கள்? இதை நான் எந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தோ இல்லை யாருடைய ஒரு இவங்களுக்கோ அவங்களுக்கோ இவங்களுக்கு சப்போர்ட்டிவாவோ அவங்களுக்கு இதுவாலாம் இல்லை. இன்னைக்கு நான் தமிழன், நான் பிறந்து வளர்ந்தது தமிழ்நாட்டில், நான் சாப்பிட்றது தமிழ்நாட்டோட சாப்பாடு. தமிழன்ற முறையில்
எனக்கு ஒரு எதிர்ப்பு நான் காட்டுறதுக்காக இந்த மாணவர்களோட சேர்ந்து என்னோட எதிர்ப்பையும் நான் காட்டிட்டு இருக்கேன். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கணும். இங்கு எழும்பி இருக்கக்கூடிய இந்த மாணவர் எழுச்சி என்பது ஜனவரி 17ஆம் தேதி துவங்கியது. அந்த நேரத்துல துவங்கும் பொழுது ஆரம்பத்துல 30ல இருந்து 50 பேர் தான் நின்றுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த போராட்டக்காரங்களை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே காவல்துறை அவங்களுடைய வாகனத்தை எடுத்துட்டு வந்து முன்னாடி நிப்பாட்டி அந்த போராட்டத்தை மறைச்சாங்க. ஆனால் இன்றைய சூழல்ல இருக்கக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது யாருனாலுமே மறைக்க முடியாத மிகப்பெரிய போராட்டமாக இது உருவெடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதே போலதான் இந்த ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய வியாபார அரசியல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அனிமல் வெல்ஃபேர் அப்படின்ற காரணத்தை காட்டி மறைச்சாலும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வியாபார நோக்கம்ன்றத யாருனாலையுமே மறைக்க முடியாது. இன்னும் சொல்ல போனோம்னா நம்மளுடைய நாட்டுக்காளைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இனமானது கிட்டத்தட்ட ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பண்டைய தமிழன் வளர்த்து வந்த காளைகளுடைய எண்ணிக்கை 108க்கும் அதிகமானது. ஆனா இன்று இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய காளைகளுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 30க்கும் அதிகமானது மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்கு. இதுல ரொம்ப குறிப்பா தமிழகத்துல இருக்கக்கூடிய காளைகள்னு பார்த்தோம்னா 6 தான். அதுலயும் ஒன்று மிகவும் வெர்ஜ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க, அழியக்கூடிய நிலையில இருக்குது அப்படின்ற அளவுக்கு தள்ளி போயிருச்சு. இந்த நாட்டுக்காளைகள் இங்கு பிறக்கக்கூடிய நாட்டுக்காளைகளை ஒரு விவசாயி பிறக்கும் போதே அவன் எந்த மாதிரி அந்த காளை வளரும் அப்படின்றத முடிவு பண்ணிடுவான். அந்த காளை பிறந்து அந்த மாடு கிட்ட பால் குடிச்சிட்டு அது துள்ளி ஓடும் இல்லையா, அதை பார்த்து இது எதற்கு சரியான மாடு அப்படின்னு அவன் வகை பண்ணிடுவான். குறிப்பா ஒரு கண்ணுக்குட்டியானது பால் குடிச்சிட்டு மந்தமாவே இருந்ததுன்னா அதை மண்டி மாடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது பொதி சுமக்கிறதுக்கு மட்டுமே தான் உபயோகம் பண்ணுவான். இன்னொரு சில மாடுகள் அதாவது அது பால் குடிச்சிட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்ததுன்னா அதை ஏறி இழுப்பதற்காக உழவில் பயன்படுத்திய தமிழன். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு மாடு வகைகள் அது ஏன்னா பால் குடிச்ச உடனே அதிகமா துள்ளி குதிச்சு ஓடும். இந்த மாடுகளை தான் ஏறு தழுவுதல் என்று சொல்லக்கூடிய வீர விளையாட்டிற்காக பழக்கப்படுத்த ஆரம்பிச்சான். இந்த 3 மாடுகள் மூலமாக வரக்கூடிய விந்தணுக்கள், அதாவது இதுல நடக்கக்கூடிய இன விருத்தி அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டு காளைகள் எந்த காளைகள்னாலையும் செய்ய முடியாத அளவிற்கு மிகவும் அற்புதமான தன்மை உடையது. இந்த விந்தணுக்கள் மூலமாக உருவாக்கக்கூடிய கன்றுகள் மற்றும் இது மூலமாக பிறந்து வரக்கூடிய பசுமாடுகள் தான் A2 ரக பால்களை உற்பத்தி செய்வதற்கு தகுதியான ஒரு மாடுகளாக இருந்து வந்துகிட்டு இருக்கு. A1 ரக பால் எங்க இருந்து வருதுன்னா ஜெர்சி மாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய மாடுகள், அதுதான் இந்த மாதிரி A1 ரக பால்களை உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற விஷயத்தை தடை பண்ணோம்னா மிச்சம் இருக்கக்கூடிய விஷயம்னா நாம உழவுக்காக பயன்படுத்துறது அதையும் டிராக்டர் வச்சு முற்றிலுமா அழிச்சிட்டாங்க. மிச்சம் இருக்கக்கூடியது இந்த மாதிரி பொதி சுமக்கிறது அதையும் அழிச்சிட்டாங்க. அதாவது வாகனங்கள் ஊர்திகள் எல்லாம் கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு மட்டும்தான். அந்த ஜல்லிக்கட்டுங்கிற விஷயத்தை தடை செஞ்சிட்டோம்னா முழுமையாக நாட்டுக்காளை மூலமாக உருவாகக்கூடிய அந்த சத்தான விந்தணுக்கள் மூலமாக உருவாகக்கூடிய ஒரு இனமே அழிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் வெளிநாட்டு வியாபாரிகளுடைய திட்டம். அந்த திட்டத்தை தான் இங்க செயல்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இங்கே இருந்து ஒட்டுமொத்தமா இந்த ஜல்லிக்கட்டை அழிக்கிறது மூலமாக நாட்டுக்காளைன்ற இனம் அழிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா இனவிருத்திக்காக ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் சொல்லக்கூடிய செயற்கை முறையில் கருவூட்டக்கூடிய ஒரு முறை வெளிநாட்டு வியாபாரிகள் வியாபாரமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முறைக்கு தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய வியாபார சந்தையும் போகும். அது மூலமா அவங்க தங்களுடைய ஆதாயத்திற்காக ஜெர்சி பசுக்களை உள்ள கொண்டு வருவாங்க. ஜெர்சி பசுவானதை விவசாயிகள் அதிகமாக வாங்குவாங்க. ஏன்னா அது 15 லிட்டர் வரைக்கும் பால் கறக்கும். ஆனா அது பால் கிடையாது, பால் மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நச்சுத்தன்மையான ஒரு திரவம் தான். ஆனா நாட்டுக்காளைகள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விந்தணுக்களில் உருவான இனவிருத்தியில் வந்திருக்கக்கூடிய அந்த பசுமாடுகள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பாலானது A2 ரகம்னு சொல்லுவாங்க. இந்த A2 ரக பால்ங்கிறது மிகவும் சத்தான ஒன்றாக அமையும். 3 லிட்டர் வரை தான் A2 ரக பால்ங்கிறது உற்பத்தி செய்ய முடியும் ஒரு நாளைக்கு. ஆனா அந்த 3 லிட்டரும் கண்டிப்பாக ஒரு மருந்தை போல செயல்பட்டு வந்து இருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த A1 ரக பால் வகைகளை நம்ம உட்கொள்றதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் என்ன மாதிரியான விளைவுகள் நமக்கு வரும்னு கேட்டோம்னா நீரிழிவு நோய் வருவதற்கான பேராபத்து இருக்கு. மற்றும் இந்த நீரிழிவு நோயை வச்சு மிகப்பெரிய வியாபாரம் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நீரிழிவு நோய்க்கான மருந்தை கொண்டு வந்து இங்க விற்கிறதுலையும் மிகப்பெரிய வியாபார சந்தையாக இந்தியா செயல்பட்டுக்கிட்டு வருது. இந்த நோயை குணப்படுத்துவதற்கு ஒரே ஒரு மருந்து இருந்தா கூட குணப்படுத்திடலாம். ஆனா அப்படி குணப்படுத்தி இருந்தோம்னா மறுபடியும் இதை வச்சு வியாபாரம் செய்ய முடியாது. அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தனுக்கு நீரிழிவு நோய் வந்துச்சுன்னா அவன் சாகுற வரையிலும் மருந்த பயன்படுத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாயைய ஒரு பிம்பத்தை இங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. மேலும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பாலை அருந்துறதுனால ஒரு மந்தமான ஒரு சூழலே இருக்கக்கூடிய பேராபத்து இருக்கும் அப்படின்னு பல ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து சொல்றாங்க. இந்த அளவுக்கான பேராபத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த A1 ரக பால்களை தான் கடந்த 15 ஆண்டுகளாகவே இந்தியாவுடைய மத்திய அரசும் மாநில அரசும் ஒட்டுமொத்த நாடு முழுவதும் பரவ விட்டுருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம தமிழக அரசு 18,000 மாடுகள் இலவசமா கொடுத்தாங்க இல்லையா, இது அத்தனையுமே ஜெர்சி மாடுகள் தான். இந்த அளவுக்கான பேராபத்தை தான் ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் நம்ம எல்லாரும் பால்களாக வாங்கி பருகிக்கிட்டு இருக்கிறோம்.
இப்படி தன்னெழுச்சியாக வந்திருக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் பார்த்து ஊடகவியலாளர்கள் பல பேருமே பல குழப்பத்தோட கேட்கறாங்க, எப்படி திடீர்னு ஒரு நாள்ல இந்த போராட்டம் முளைச்சிருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா இது உண்மையிலேயே ஒரே நாள்ல முளைச்ச போராட்டம் கிடையாது. 2014 இந்த ஜல்லிக்கட்டுன்ற வீர விளையாட்டுக்கு ஒரு தடை வந்ததுல இருந்தே மக்கள் மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கப்பட்ட குமுறல்கள் தான் இன்று வெளிப்பட்டிருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் இதை வச்சு மிகப்பெரிய அரசியல் விளையாட்டுகளை மக்கள் தொடர்ச்சியா சமூகத்துல பார்த்துக்கிட்டு தான் வந்துகிட்டு இருந்தாங்க. சென்ற ஆண்டு கூட மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சரியா பொங்கல் அன்று ஒரு கடிதம் எழுதுறாங்க மத்திய அரசுக்கு. அதாவது உடனடியாக அவசர சட்டம் ஒன்று கொண்டு வரணும், ஜல்லிக்கட்டை நடத்தணும்னு. இந்த மாதிரி இந்த கடந்த ஆண்டு முழுவதுமே மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசாக இருக்கட்டும், இல்ல தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாக இருக்கட்டும், தொடர்ச்சியா இந்த ஜல்லிக்கட்டை நடத்தியே தீர்வோம், தமிழர்களுடைய பாரம்பரியத்தை பாதுகாப்புன்னு சொல்லிட்டு பல விளையாட்டுகளையும் நாடகத்தையும் நடத்திட்டு தான் வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி வரையுமே இந்த தடைன்றது நீங்கிய பாடு கிடையாது. இது எல்லாத்தையுமே பார்த்து வளர்ந்த இந்த மக்களுக்கு இதுதான் சரியான தருணம், நம்மளுடைய குமுறல்கள் ஒட்டுமொத்தமா வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஒட்டுமொத்தமா வெளிப்படுத்தி இருக்கக்கூடியதா தான் இங்க நம்ம பார்க்க முடியுது. ஒரு பெண்களா நாங்க எல்லாரும் இங்க கூடி இருக்கோம்னா எங்களுக்கு தெரியும் எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உணர்வுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து உணர்வு போராட்டம்னு சொல்றதால நாங்க பெண்கள் நாங்க முன்னுக்கு வந்திருக்கோம். சோ நீங்களும் எங்களோட கை சேர்த்து போராடணும்னு உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறோம். தமிழர்கள் ஒன்று கூடி இருக்காங்கன்றது பெரிய விஷயம் இல்லைங்க. தமிழச்சி நாங்களும் வந்திருக்கோன்றங்க பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். ஆண்கள் வந்துட்டு ஏதோ ஒரு போராட்டம் கலந்துப்பாங்க, வெற்றி அடைகிறாங்களோ தோல்வி அடைகிறாங்களோ எங்களுக்கு தெரியாதுங்க. ஆனா தமிழர்கள் ஆகிய நாங்க எல்லாருமே எங்க தமிழ் இளைஞர்கள் பக்கம் நாங்க பக்கபலமா இருந்து கண்டிப்பா ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கொடுக்கற வரைக்கும் நாங்க போராட்டம் இருப்போம். உயிர் போனா கூட இந்த இடத்துல எங்க உயிர் போனா கூட தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியத்துக்காக தான் போகுதுன்னு சொல்லிட்டு எங்க உயிரை கொடுக்கறதுக்கும் நாங்க தயாரா இருக்கோம். இந்த ஜல்லிக்கட்டுன்றது எங்க ஊர்ல நடக்கும் போது நாங்க ரொம்ப பெருமையா நடக்குது. இது வந்து கண்டிப்பா வந்து சீக்கிரமா வந்து பன்னீர்செல்வம், நம்ம முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இதெல்லாம் பார்த்து சீக்கிரமா வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பவரை வந்து காட்டணும். ஒவ்வொருடைய உரிமை இது. நம்ம ஒரு ஓட்டு போடுறோம்னா ஒரு உரிமை இல்லையா, அந்த மாதிரி வந்து இது வந்து நம்ம போராட்டத்துடைய உரிமை. கண்டிப்பா இது ஜெயிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பேன். எங்க வீட்லயும் வந்து என் பையனும் வந்து இன்ஜினியர் தான் படிக்கிறேன். இவனும் காலையில இருந்து நேத்துல இருந்து இங்க தான் இருக்காங்க. இதை காட்டணும்னு சொல்லிட்டு நான் 2 நாளா வந்து பாத்துட்டு இருக்கேன். நான் கடவுள்கிட்டயே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நான் என் குழந்தைங்களுக்கு எல்லாம் ஆதரவு கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். பாருங்க, சமைச்சு கொண்டு வந்து என் குழந்தைங்களுக்கு எல்லாம் போட்டிருக்கிறேன். நானு அவங்க எல்லாரும் சக்தியோட நின்று எல்லாரும் போராடணும். கடைசி வரைக்கும் போராடுவோம். இந்த கருத்தியலுக்கு முழுக்க காரணம் வந்து எப்பவுமே வந்து மத்திய அரசு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை தாக்குற ஒரு கேரக்டரை வந்து அவங்க வந்து டிஃபால்ட்டாவே வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கலாச்சாரம், ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு வீர விளையாட்டு. இதை உடைக்கிறதுக்கான வேலையை செஞ்சதுனால அடிமட்டத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமே வந்து அந்த ஆதங்கம், அந்த எழுச்சி அப்படிங்கிறது வந்து வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே, அதாவது என்ன சாமானிய பெண்களுக்கு கூட அந்த அவேர் இருக்குது. ஜல்லிக்கட்டுனா என்ன, இது வந்து நம்ம எத்தனை ஆண்டு காலமாக நம்மளுடைய சமுதாயத்தில் இந்த கலாச்சாரம், இந்த பாரம்பரியம் பின்பற்றப்பட்டு வருகிறது. இதில் வந்து நம்மளுடைய தெய்வங்களான மாடு, இதுக்கெல்லாம் வந்து எந்த வகையான வழிபாடுகள் நடத்தப்படுறோம், நம்ம அவங்களுக்கு எந்த மாதிரியான நன்றிகள் செலுத்துகிறோம் அப்படிங்கிறது சாமானிய மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறைகள். அந்த வழிமுறையை வந்து தடுக்கிறதுனால அவங்க அதுக்கான எழுச்சியை நோக்கி இப்படிதான் இந்த பயணம் தான் நமக்கான எழுச்சிக்கான பயணம்ங்கிறத தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த போராட்டத்துங்கிறத சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக பல உள்வேலைகள் நேற்று இந்த போராட்டம் துவங்கிய ஜனவரி 17ஆம் தேதியிலிருந்தே நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் அத்தனையும் முறியடிச்சு இளைஞர்கள் ஒரே ஒரு நோக்கத்தோட இங்க சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை கூட்டத்தை சார்ந்தவர்கள் யாரும் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் உணர்ச்சி வயப்பட்டு இங்க வரல. இவங்க முழுமையாக இந்த பீட்டாண்ட நிறுவனத்தை தடை செய்தே ஆகணும். ஜல்லிக்கட்டுன்ற வீர விளையாட்டு தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டை மீட்டு எடுத்தே தீர்வோம் அப்படின்ற அற்புதமான கோரிக்கையோட தான் இங்க கூறி இருக்கிறாங்க. இங்கு வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் அவருடைய அடையாளம் ஒட்டுமொத்தமும் இந்த போராட்டமானது இளைஞர்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் அப்படின்றத காட்டணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இங்க இருக்க இளைஞர்கள் கலை ரீதியாக வந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அரசியல் மூலமாக வந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இவங்க யாரையுமே தங்கள் கூட சேர்த்துக்கவே இல்லை. காரணம், அவர்களுடைய சாயம் நம்ம மேல விழுந்துடக்கூடாது. இது முழுக்க இளைஞர்கள் அவங்களுடைய இன பிரச்சனைக்காக போராடக்கூடிய பிரச்சனை அப்படின்னு அதை முன்னிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 50 ஆண்டு காலமாக அழிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அடையாளம், தமிழன் என்ற அடையாளம் இன்னைக்கு
இன்னைக்கு இந்த இடத்துல மீட்டெடுக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். இந்த இடத்துல மெரினா அப்படின்ற 5.6 கிலோமீட்டர் அளவு பரப்பளவு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுடைய இடத்திலேயா இருக்கட்டும், இல்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல முன்னாடி வந்து போராடக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள், அவங்க எல்லாருமே இந்த ஜல்லிக்கட்டு நடத்தியே தீரணும், பீட்டாவை தடை செய்தே தீரணும் அப்படிங்கிறத கடந்து தமிழர்களுடைய மற்ற வாழ்வுரிமை பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய காவிரி மேலாண்மை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் இந்த நாள் வரையும் அமைக்காத கர்நாடக அரசை எதிர்த்தும், முல்லை பெரியாறு பிரச்சனையில் கேரள அரசை எதிர்த்தும், ஆந்திராவில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்கல்ல அதை எதிர்த்தும், மீனவர்கள் தாக்கப்பட்டது மற்றும் நம்ம தமிழக எல்லைக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனையான கெயில், நியூட்ரினோ, கூடங்குளம் மற்றும் நம்ம தமிழீழ பிரச்சனையாக இருக்கட்டும், இப்படி எல்லா பிரச்சனைகள்லையுமே மாணவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளாகவும் கோஷங்களாகவும் எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. தமிழ் தேசிய இளைஞர்கள் வேலை வாய்ப்புல புறக்கணிக்கப்படுற அந்த பிரச்சனையை பத்தி இன்னைக்கு பேசி வந்துகிட்டு இருக்காங்கன்னா இது முழுமையாகவே தமிழ் இளைஞர்கள் காலங்காலமாக வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு பாராமுகத்தோடு இந்த மத்திய மாநில அரசினால நடத்தப்பட்டு இருக்காங்க இல்லையா, அதை எதிர்த்த ஒரு கோஷமாக இன்று வெடித்து கிளம்பி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒன்று கூடல் வந்து இந்த போராட்டம் என்பது ஜல்லிக்கட்டு தடையை நீக்க வேண்டும் இந்திய அரசு. அதுக்கப்புறம் இந்த நம்மளுடைய ஃபார்மர்ஸ் சூசைடு வந்து 200க்கும் மேற்பட்டவர் வந்து தன்னைத்தானே தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும். இப்படிப்பட்ட கோரிக்கையை நிறைவேற்றி இங்கே ஜல்லிக்கட்டு நடந்தால்தான் இந்த கூட்டம் கலையும்னு சொல்லிட்டு 1.5 லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட இங்கே வந்து மாணவர்களும் இளைஞர்களும் பல்வேறு தரப்புலேருந்து வந்து இங்கே வந்து இந்த போராட்டத்தில் கலந்துருக்கோம். இந்த தமிழக உரிமை போராட்டத்தில் தலைவர் படத்தை வந்து நாங்கள் வச்சிருக்கிறது வந்து இவர் தான் ஒரு உண்மையான போராட்டத்துக்கு, உன்னதமான போராட்டத்துக்கு சிறந்த அடையாளமாக திகழ்கிறாரு. அதனால தமிழர்கள் வந்து இந்த தலைவரோட படத்தை வந்து தாங்கி ஏந்தி நிக்கிறோம். தமிழன் அப்படிங்கும் போது வந்து நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய கலாச்சாரம் வேற. இதை வந்து நார்த் இந்தியன்ஸ்களுக்கு யாருக்குமே தெரியல. இதை புரிய வைக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் இங்க நம்ம ஒன்னா கூடியிருக்கோம். இதே வந்து மீனவர் பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம மீனவர் மட்டும் தமிழர் மீனவரா மாறுறாங்க. அதே நார்த் இந்தியன் போகும்போது அவங்க எல்லாருமே வந்து இந்திய மீனவர்களா மாறி போறாங்க. தமிழனுக்கு ஒரு சட்டம், மற்றவங்களாம் ஒரு சட்டங்கிற மாதிரி இந்த நேரத்தில் இந்த இந்தியா நாடு போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு நம்மளுடைய பண்பாடையும் நம்மளுடைய ஒற்றுமையும் நம்ம விளக்குறோம் அப்படிங்கிற அந்த நிலைமையில இங்க வந்து நம்ம நின்று இருக்கோம். இந்த இளைஞர்கள் கூட்டம் எழுப்பி இருக்கிற அந்த பிரச்சனை, காவேரி பிரச்சனையில இருந்து, விவசாய பிரச்சனையில இருந்து, மீனவர்கள் பிரச்சனையில இருந்து, அதாவது ஆந்திராவில், கேரளால, கர்நாடகால, சவுத்ல இருந்தே நம்மளுக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்கல. இது எல்லாத்துக்காகவும் இங்க ஒண்ணு கூடி நம்ம எல்லா தமிழர்களும் குழந்தையில இருந்து வயதானவர்கள் வரைக்கும் ஒரு மனதோடு தமிழன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இங்க சேர்ந்து இருக்கிறோம். நிச்சயமா இந்த கூட்டம் வந்து வெற்றி பெறும். இந்த கூட்டம் ஜெயிக்கலன்னா வேற எந்த கூட்டமே ஜெயிக்காது. எங்களுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை அதை தடை நிறுத்த செய்து, விவசாயத்தை தடை செய்து, காவிரி நதிநீர் தடை செய்து, இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகள். அதாவது தமிழ்நாக்க ஏதாவது ஒன்று ஒரு நாள், அரை நாள், இல்லை 1 மணி நேரம் போராடி விட்டுடுவான். அதுக்கு தகுந்த மாதிரி அரசியல் கட்சிக்காரங்க இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு ஏதாவது பேசி அவங்கள்ட்ட ஏதாவது பணத்தை கொடுத்து ஏமாற்றி அந்த தமிழர்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இது வரைக்கும் இன்னைக்கு இந்த 10 நாளாக இந்த போராட்டம் நடக்கும்போது என்னடா தமிழர்களை ஏமாற்ற முடியலையே, எல்லாரும் முழிச்சுக்கிட்டாங்களே, அதாவது இனிமே வந்து ஏமாற்ற முடியாது போல இருக்கு அப்படிங்கிறத வந்து உணர்த்திக்கிட்டு இருக்கிறோம். அதை வந்து பிரதமரும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, தமிழக அரசும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. உச்ச நீதிமன்றத்தில் வந்து நிலுவையில் இருக்குன்னு இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு, வெற்றி இருக்குது. அதுதான் இளைஞர் கையில் இருக்குது. அந்த இளைஞர்களும் இன்னைக்கு குழந்தைகள்ல இருந்து வந்துட்டாங்க போராடுறதுக்கு, வீதியில தாய்மார்கள் வந்துட்டாங்க, கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டாங்க. இன்னைக்கு மதியானம் கல்யாணம் பண்ண பெண்களே ஒரு காளையை பிடிச்சிதான் கல்யாணம் பண்ணி அந்த காளையோட தான் திருமண மண்டபத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பல்வேறு அவங்களுடைய தரப்புல வந்து போராட்டத்தை வலுத்து அறவழியில போராடி இந்த வெற்றியை வந்து, அதாவது எங்களுடைய வீர விளையாட்டு அதாவது எதுக்கு ஜல்லிக்கட்டு வச்சாங்கிறதே எங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் சொன்னா உங்களுக்கு தெரியுமே என்னன்னு தெரியும். உனக்கு அடிப்பட்ட அந்த தமிழர் தான் முன்னாடி வருவான் ஒழிஞ்சு உனக்கு வேற யாரும் வரமாட்டான். அதனால எங்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கொடு, முக்கியத்துவம் கொடு, எங்களுடைய வெற்றி வாக்க கொடு. 1930 அதாவது இந்திய சுதந்திரத்திற்கு முன்னாடி இருந்தே திராவிட இயக்க தோழர்கள், தமிழ் தேசிய தோழர்கள் இவங்க எல்லாருமே கேட்டு வந்த ஒரு விஷயம் தான், எங்களுக்கு இந்தியான்ற ஒரு கூட்டு நாட்டின் மீது நம்பிக்கை கிடையாது, எங்களுக்கு ஒரு தனி நாடா கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டு வந்த விஷயம் தான். இந்த கோரிக்கையானது காலப்போக்கில் மழுங்கடிக்கப்பட்டிருக்குது. இந்த கோரிக்கைக்கான காரணங்கள் இன்றளவும் உயிர்ப்போட தான் இருந்துகிட்டு இருக்கு. எங்களை மாதிரியான இளைஞர்கள் மத்தியில, இந்த தமிழகத்தில் வாழக்கூடிய தமிழ் தேசிய இளைஞர்கள் மத்தியில காலங்காலமா ஒரு பொய்யான ஒரு மாயை உருவாக்கப்பட்டுச்சு. சின்ன வயசுல இருந்தே
நாங்கள்லாம் இந்தியர்கள், இந்தியன் என்று சொல்வதில் நாங்கள் பெருமிதம் கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியான உறுதிமொழிகள் எல்லாம் பள்ளிக்கூடங்கள்ல இருந்து எங்களுக்கு கற்பிக்கப்பட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு சேர்ந்து எந்த ஒரு இயக்கம் சாராமல், எந்த ஒரு அமைப்பு சாராமல் இளைஞர்களையே தன்னிச்சையாக எழுந்து வந்து நாங்கள் இந்தியர் என்ற அடையாளத்தை துறக்கவும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு பேச துவங்கியிருக்காங்க. இப்படி பேச வச்சது இந்தியா தான். இது அந்த பதாதைகள் மூலமாக நம்மளால பார்க்க முடியுது. நான் கவர்மெண்ட்டை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்க சொல்றாங்கல்ல, மாடு ஒரு உயிரினம், அது நம்ம கொடுமைப்படுத்த கூடாது, இந்த வேலை பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. நான் ஒத்துக்கிறேங்க, அது ஒரு உயிரினம் தான், அது எதுவும் பண்ணக்கூடாது. அப்போ அவங்கள கோழி சாப்பிட வேணாம்னு சொல்லுங்க, மீன் சாப்பிட வேணாம்னு சொல்லுங்க, கறி சாப்பிட வேணாம்னு சொல்லுங்க. இதுல மாடையே வச்சு பீஃப் சாப்பிடுறாங்க, அதையும் சாப்பிட வேணாம்னு சொல்லுங்க. அப்ப நாங்க இதை பத்தி யோசிக்கலாம்னு நாங்க அப்போ சொல்றோம். ஆனா நான் எல்லாரும் கேட்கிறேன், நீங்க வெளிநாட்டுல வந்து அந்த குதிரை பந்தயம் நடத்துறீங்க, அது எதுக்கு நடத்துறீங்க? அப்ப அது மட்டும் அவங்க தப்பா தெரியலையா? அப்புறம் இங்க யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, மாட்டுக்கு வந்து ஏதோ குடுத்து அடிச்சு நாங்க இதுக்கு அனுப்புறோம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க போய் பாத்தீங்களா கிராமத்துல என்ன நடக்குதுன்னு? இல்ல அவங்க வீட்டுக்கு போய் பாத்தீங்களா மாடு எப்படி வளர்க்குறாங்கன்னு? ஒரு நாள் அந்த மாட்டுக்கு தீனி போட்டு வளர்க்க சொல்லுங்களேன் பாப்போம். பெருசா ஏதோ பேச மாட்டாங்க. நீங்க சொல்றீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. எக்ஸஸ் நாங்க இவ்வளவு பண்றோம், ஒரு பெர்மிஷன் அவங்களால வாங்க கொடுக்க முடியல. எதுக்கு கவர்மெண்ட் நடத்துறாங்க இவங்களா? நான் தெரியாம கேக்குறேன். இவங்க சொல்றாங்க இதெல்லாம் ஒரு உயிரினம், எதுக்கு ஹார்ம் பண்ணக்கூடாதுன்னு. சரிங்க, நாங்க பண்ண மாட்டோங்க. அப்ப நீங்க KFC பேன் பண்ணுங்க, மிரிண்டா குடிக்காதீங்க, பெப்சி குடிக்காதீங்க, இதெல்லாம் எதுவுமே குடிக்காதீங்க. அப்புறமா நாங்க புரோட்டஸ்ட் நிறுத்தலாமா வேணாமா நாங்க யோசிக்கிறோம். மத்திய அரசு ஜல்லிக்கட்டின் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தடையை வெறும் ஜல்லிக்கட்டு என்கின்ற ஒரு விளையாட்டாகவும், இது ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு விளையாட்டு என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பது என்பது முற்றிலும் ஒரு அறிவில் சிறந்த அறிவாயுதத்தினுடைய துணை கொண்டு நீதியரசர்கள் பேசியதாக தெரியவில்லை. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நுண்ணிய அரசியலை பார்க்க வேண்டும். நான்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகிறது. அதற்கு முன்னாடி சில பல கட்டுப்பாடுகளை விதித்து ஜல்லிக்கட்டை நடத்துங்கள் என்று சொன்னும் பொழுது உச்சநீதிமன்றத்துக்கு தெரியவில்லையா கட்டுப்பாடுடன் காட்டுமிராண்டித்தனத்தை அனுமதிக்கிறோம் என்று? இந்த மாதிரியாக அறிவாயுதத்தை கொண்டு, பகுத்தறிவை கொண்டு பார்க்கின்ற பொழுது தமிழகத்தினுடைய விவசாயிகள் இந்த ஜல்லிக்கட்டினுடைய தடையினால் எத்தனை தூரம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் நுண்ணிய அரசியலாக பார்க்க வேண்டும். 14,000 இடங்களிலே ஏறுதழுவுதல் நடந்து கொண்டிருந்தது தமிழ்நாட்டிலே. 14,000 இடங்களை தாண்டி வெறும் 24 இடங்களிலே மாத்திரம் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை, துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலைக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டார்கள். 5 லட்சம் ரூபாய் முன்பணம் கட்டினால்தான் ஏறுதழுவுதல் நடத்துவதற்கான, ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான அந்த பர்மிஷனே தர முடியும் என்பதை இந்த மத்திய அரசு உச்சநீதிமன்றம் கொண்டு வந்திருந்தது. இதனால எந்த அளவில் விவசாயம் பாதிக்கப்படுகிறது? உணவு சுழற்சி மாதிரி இந்த பயோடைவர்சிட்டி என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். மாடு இல்லைன்னா, அதோட சாணம் இல்லைன்னா, அந்த சாணத்திற்கு அந்த பயிருக்கும் அந்த இதுக்கும் உரம் இல்லைன்னா பயிர்கள் காஞ்சு போயிடும். ஒரு பக்கம் தண்ணி தர மாட்டீங்க, ஒரு பக்கம் எங்களோட ஏறுதழுவுதலை தடுக்கிறீங்க. இது ஒட்டுமொத்தமாக தமிழர் அடையாளத்தை முற்றிலும் கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல தான் இந்த நீதிமன்றமும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நான் தெளிவாக கேட்க விரும்புகிறேன். நீதிமன்றம் சொல்வதெல்லாம் நீதியாகி விடாது. 1850 மாராப்பு அணிவது தப்பு என்று சொல்லி அதற்கு தடை விதித்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய உத்தரவை அங்கே இருந்த நீதிமன்றம் தூக்கி பிடித்தது. ஆக சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞருடைய வாதம் தான் அதில் வெளிச்சம் என்று சொன்ன அண்ணாவினுடைய உண்மையான விஷயம் நடந்திருக்கு. ஆக நீதிமன்றம் என்பது சரியான ஒரு பார்வைக்கு வர வேண்டும். இதை மோடி அவர்கள் நீதிமன்றத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. இது உணர்ச்சி போங்க கேட்கல. நாங்க கேட்கிற ஒரே கேள்வி அதுதான். ஆர்டினன்ஸ்ல எத்தனையோ விதமான பவர்ஸ் இருக்கு. ஜுடிஷியரி மாத்திரம் தான் இந்த நாட்டை ரன் பண்ணணும்னா எதற்கு தேர்தல், எதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள், எதற்கு? ஆக மோடி அவர்கள் மிக தெளிவாக இந்த தமிழர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாதனுடைய காரணம் தான் தெரியுது. அதாவது உச்சநீதிமன்றம் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பதம் சொல்லுவாங்க, ஆல்டர்னேட்டிவ் கன்வீனியன்ட் ஆல்ட்ரூயிசம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. தேவையான பொழுது நியாய பிரமாணங்களை பேசிக்கொள்ளலாம் என்று. இதுல இன்னும் ரொம்ப ஆழமா பார்க்க போனோம். KS ராதாகிருஷ்ணன் என்கின்ற ஒரு நீதியரசர் தான் ரொம்ப தெளிவாக பீட்டா கொடுத்த இந்த வழக்கில் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிச்சிருக்கார். KS ராதாகிருஷ்ணன் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா 3 மாசத்திலேயே பீட்டா கொடுத்த விருதை வாங்கியிருக்கிறார். நீங்க எப்படி அப்ப விருதை வாங்க முடியும்? அப்ப இந்த ஜல்லிக்கட்டை தடை பண்ணதுக்காக பீட்டா கொடுத்த விருதை வாங்கியிருக்கிறீங்களா? மிஸ்டர் KS ராதாகிருஷ்ணன், உங்களை பார்த்தான் கேட்கிறோம். நீங்கள் விருதை திருப்பி தயாரா? நீதியரசர்கள் அத்தனை பேரும் சிந்திக்க வேண்டும். நீங்க பேசுறது அவ்வளத்தையும் நீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மிகப்பெரிய மனித உரிமை மீறலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். கலாச்சார ரீதியாக மீறல்கள் தான். எத்தனையோ முறை நீதிமன்றத்துடைய வாசல்களை நாங்களும் மாற்றுத்திறனாளிகள் கூட தட்டி இருக்கிறோம். எங்க போச்சு அப்பெல்லாம்? ஆர்டிகல் 377 தடை உத்தரவு பண்ணி அதை அழகான ஒரு நேர்த்தியாக AP ஷா கொடுத்த உத்தரவின் பொழுது அதை தள்ளுபடி செய்து கான்ஸ்டிடியூஷன் தான் எங்களுக்கு பிரைமரி, நீங்க வெளிநாட்டினுடைய வியாக்கியானங்கள் பேசாதீர்கள் என்று சொன்ன இந்த உச்சநீதிமன்றத்துக்கு புத்தி இப்பொழுது எங்கே போனது? ஆக விவசாய
விவசாயி தற்கொலை செய்து கொண்டு மாண்டு கொண்டிருக்கிறான். இந்த பக்கம் தமிழர் அடையாளத்தை மறுக்கிறீர்கள், தண்ணி தரமாட்டீங்க, இங்க இருந்து நிலக்கரி எடுத்துட்டு போயிருவீங்க. ஆக போஸ்டல் வில்லை மாத்திரம் வெளியிடுவீர்களா? உங்களுக்கு எல்லாம் எதுக்கு நாங்க இன்கம் டாக்ஸ் கட்டணும்? தமிழர் உழவர்களை புரிந்து கொள்ளாத உங்களுடைய அரசை, இந்திய அரசை தூக்கி எறிவதற்கு கண்டிப்பாக நாங்கள் தயாராக இருப்போம். அதனால் முன்னெடுப்பை இந்த 2 கம்புகளை வைத்து நாங்கள் முன்னெடுப்போம் என்று சொல்லி நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டுக்கான இந்த தடையை உடனடியாக மோடி அவர்களே விளைவுகளை சிந்திக்காமல் அங்க உட்கார்ந்து இவரு ஓபிஎஸ் எங்களோட முதலமைச்சர் சால்வை போற்றுகிறார் நினைச்சிட்டு இருக்காதீங்க. கொதித்து போயிருக்கிறார்கள் தமிழர்கள், பொங்கி எழுவார்கள். இந்த பிரச்சனை இதோடு முடியாது. காவேரியிலிருந்து தண்ணி கிடைக்காத வரைக்கும் இந்த பிரச்சனையை நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு தாண்டி எடுத்துட்டு போவோம் என்பதை தெளிவாக மத்திய அரசாங்கத்தினுடைய அரசியலுக்கு, இந்த RSS அரசியலுக்கு, இந்த பிஜேபியினுடைய அரசியலுக்கு வேட்டு வைத்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழீழ பிரச்சனையும் தமிழர்களுக்கான உரிமை எப்போது மீட்கப்படும் என்றால் இலங்கை என்ற வரைபடத்திலிருந்து தமிழீழம் தனியாக பிரிந்து ஒரு நாடாக அமையும் பொழுதுதான் இருக்கும். அதே போலதான் இன்று தமிழர்களுடைய வாழ்வுரிமை பிரச்சனையாக இருக்கக்கூடிய அத்தனைகளுக்குமான தீர்வு இந்தியா என்ற வரைபடத்திலிருந்து தமிழ்நாடு என்ற தனி நாடு அமையும் பொழுதுதான் ஏற்படும்னு இன்று இளைஞர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, கண்டிப்பா இந்த போராட்ட வடிவம் என்றது நாளைய காலகட்டத்தில், எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை எடுக்கும்ன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நன்றி. வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும். வேண்டும் ஜல்லிக்கட்டு. நம் விவசாயத்திற்காக, நம் கலாச்சார பண்பாட்டிற்காக, நம் வருங்கால தலைமுறைக்காக. இனியாவது மாறுவோம், நம் விதியை மாற்றுவோம். பெருமை கொண்ட எம் தமிழினத்தின் வேர்களை வெட்டி வீழ்த்திட துடிக்கிறது ஆரிய கூட்டம். எங்கள் வேங்கைகளை களமாட விடாமல் வேட்டையாடுகிறது வியாபார கூட்டம். தமிழினத்தின் அடையாளத்தோடு நம்மை வீழ்த்த நம்முடனேயே உறவாடுகிறது ரோகிகள் கூட்டம். ஒட்டுமொத்த இந்திய அரசே நமக்கு எதிராக நிற்கும் சூழலில் தமிழன் யார் என்று மீண்டும் உலகிற்கு காட்ட வேண்டிய நேரம். மக்களுக்காக மட்டுமல்ல, எம் இன காளைகளுக்காகவும் களமிறங்குவான் தமிழன் என்று காட்டவும் தான். ஒன்றுபடு தமிழா, உயிர் உள்ளவரை போராடு. புறப்படு தமிழா, புறப்படு. தடைகளை உடைத்து வா, வாடிவாசல் தாண்டி வா. சீண்டியது காளைகளை மட்டுமல்ல, தமிழனின் வீரத்தையும் என்று காட்டிட களமாடவா. ஏறு தழுவுவோம்,